ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 8/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். காலை 7:56 வரை. பின்பு மகம் நட்சத்திரம். இன்றைய திதி ஏகாதசி திதி. இரவு 9:15 வரை. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி தனுசு ராசி மற்றும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 வரை. யமகண்ட காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. குளிகை காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் சந்திரன், கன்னியில் கேது, மீனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு சனி. இன்று காலை 7:56 மேல் சந்திரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனால் தனுசு ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் விலகி மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்று ஏகாதசி, சர்வ ஏகாதசி. இன்று பெருமாளுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து பெருமாளை வழிபட குடும்பத்தில் அனைத்து நன்மைகளும் உண்டாகும். இன்றைய ராசிபலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நீச்ச பங்கமாகி உள்ளார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். இன்று காலை 7:56 மேல் சந்திரன் 5ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி செய்கிறார். 5ஆம் இடத்தில் இருக்கும் சூரியன் உங்களது ராசிக்கு விரய ஸ்தானத்தில் உள்ளார். அதனால் குடும்பத்தில் விரய செலவுகள் அதிகமாகவே இருக்கும். வியாபார சம்பந்தமாக அலைச்சல்களும் விரய செலவுகளும் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் நினைத்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆலய திருப்பணிகள் செய்வீர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு விஷயமாக வெளியூர் பயணங்களால் நினைத்த காரியங்களும் வெற்றியாகும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். மேலதிகாரிகளின் கோபமான பேச்சும் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் சற்று சிரமங்களும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. திடீரென்று குடும்பத்தில் ஒருவருக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். வீட்டில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். திடீரென்று சொத்து சம்பந்தமான வழக்குகளுக்காக செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதற்கான விரய செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். வாகன சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். குடும்பத்தில் கடன் பிரச்சனை சற்று வலுக்கும். கடன் சம்பந்தமாக உங்களுக்கு உங்களது நண்பர்கள் வழி அல்லது குடும்பத்தின் தாய் வழி உறவு மூலமாக உதவிகள் வரும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகளுக்காக படிப்பிற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். படிப்பு சம்பந்தமாக பயணங்களும் உண்டாகும். தொழில் நிமித்தம் நண்பர்களின் உதவியுடன் கூட்டு தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். எதிர்பாராத திருப்பம் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும். திடீர் திருமணம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டு அது விலகி போகும் சூழ்நிலையும் உண்டாகும். சகோதரர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். தாயார் வழி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வருவதற்கும் சற்று தாமதமாகும்.
சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சற்று பிரச்சனைகள் நேரிடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு சற்று பணச்செலவுகள் அதிகமாகவே இருக்கும். வீட்டிற்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் தடுப்பீர்கள். கடன் தொல்லைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சந்திரன் இணைந்துள்ளதால் சகோதரர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். காலை 8 மணிக்கு மேல் உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களது தாயார் வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி அல்லது உங்களது உறவினர் வழி உங்களுக்கு வந்து சேரும். திடீரென்று சொத்து தர்க்கங்கள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கடன் சம்பந்தமாகவும் குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் வலுக்கும். கடன் சம்பந்தமாக குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அது சற்று கலகமாகவும் மாற வாய்ப்பு உள்ளது. திடீரென்று பயணங்களால் எதிர்பார்த்த உதவிகள் சிலருக்கு கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. கலைஞர்களுக்கு ஆதாயம் மிகுந்த நாளாக இருக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசு தொழில் செய்பவர்களுக்கும் அரசால் இன்று உங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகளை முடித்து விடுவீர்கள். சிறு சிறு அலைச்சல்களும் மற்றும் அலுவலக பணிகளில் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் இன்று நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்திற்காக திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உங்களது பயணங்களால் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். திடீரென்று குழந்தைகளுக்காக வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். படிப்பு சம்பந்தமாக பிள்ளைகளுக்கு வெளிநாடு படிக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்ப உறவினர்கள் மூலமாக கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடக்கும். பூமி சம்பந்தமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை அளிக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பெண்களுக்கு இன்று எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். தனவரவும் கிடைக்கும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டாகும். தொழிலுக்காக அலைச்சலும் தனவரவும் வந்து சேரும். புதிய கூட்டு முயற்சிகளும் புதிய தொழிலில் வெற்றி உண்டாகும். மனமகிழ்ச்சியும் உண்டாகும். மிதுனராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் உள்ளார். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சந்திரன் இணைந்துள்ளார். காலை 7:56 மேல் சந்திரன் 3ஆம் இடத்திற்கு பிரவேசிப்பதால் சகோதரர்களால் ஏற்பட்ட மனக்கவலை தீரும். சகோதரர்கள் வழி உங்களுக்கு நன்மை உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகளை பெறலாம். இரும்பு சம்பந்தமாக, கட்டிட சம்பந்தமாக, உலோகம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகமாக இருக்கும். தொழில் நிமித்தம் பயணங்களால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். படிப்பு சம்பந்தமாக, உயர்கல்வி சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு பயணத்தால் எதிர்பார்த்த உதவிகளும் பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பிறரின் உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். பெண்களால் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் வந்து சேரும். குடும்பத்தில் மனைவி வழி அல்லது தாயார் வழி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் பயணம் அல்லது வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். அரசு அலுவலக பணி செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான சூழல் உருவாகும். உங்களது மேலதிகாரிகளால் பாராட்டு பெறுவீர்கள். உங்களது பேச்சில் மதிப்பும் மரியாதையும் தோன்றும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் சுமை சற்று உங்களுக்கு அதிகமாக அலட்டினாலும் அது தீருவதற்கான
உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பூமி சம்பந்தமான லாபம் உண்டாகும். தொழிலில் எதிர்பார்த்த வரவு உங்களுக்கு அதிகமாகும். கட்டிடக் கலைஞர்களுக்கு சாதகமான பலன் உண்டாகும். இன்று அனைத்தும் சாதகமாகவும் இருக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் கிடைக்கும் நாளாகவும் இருக்கும். திடீர் பயணங்களால் ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் இன்று சிறப்பாக நடக்கும். பணம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய பூமி வாங்கவோ மனை வாகனம் வாங்கவோ பாக்கியம் உண்டாகும். அதற்கான உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். நாட்பட்ட கடனை அடைப்பீர்கள். இன்று கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். ஆலய தரிசனம் செய்வதன் மூலம் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். திடீர் பயணங்களால் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே செவ்வாயுடன் சந்திரன் இணைந்துள்ளார். இன்று காலை 7:56 மேல் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு செல்வதால் குடும்பத்தில் இன்று எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவும் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையால் எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். இன்று பெரியவர்களிடத்தில் நீங்கள் மதிப்பும் மரியாதையாக நடந்து கொள்வீர்கள். எதையும் சாதிக்கும் திறமை உங்களுக்கு உண்டாகும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். உங்களது கலைத்திறமை வெளிப்படும். சகலவிதமான திறமைகள் உங்களுக்கு இருந்தாலும் யாராவது அந்த திறமைகள் உங்களுக்கு உண்டு, நீ அதை செய் இதை செய் என்று சொன்னால் மட்டுமே நீங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கலைத்திறமையால் உங்களுக்கு இன்று பெருமையும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களது லட்சியங்கள் நிறைவேறும். பெண்களிடம் இன்று நீங்கள் பாசமாக பழகுவீர்கள். இரத்த சம்பந்தமான நோய் அல்லது நீர் சம்பந்தமான நோய்க்கு இன்று மருத்துவ உதவி தேவைப்படும். பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும் அல்லது உங்களுக்காகவும் மருத்துவ உதவி தேவைப்படும். திடீர் தனயோகம் உண்டாகும். திடீரென்று பிரபலமாகக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் முன்னேற்றம் உண்டு. தொழில் நிமித்தம் பயணங்களும் உண்டாகும். அரசு வழியில் ஆதாயம் பெறுவீர்கள். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கூட்டு முயற்சிகள் வெற்றியாகும். வாசனை திரவியங்கள் உணவு சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அதிகமான தனவரவு உண்டாகும். அலங்கார பொருள்கள், அழகு சம்பந்தமான பொருள்கள், இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று உங்களுக்கு லாபம் மிகுதியாகவே இருக்கும். புதிய வாகனம் தொழிலுக்காக வாங்கும் யோகமும் உங்களுக்கு வந்து சேரும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக சற்றே மனதிற்கு கவலைகளும் உண்டாகும். பெண்களால் இன்று உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டு விலகும். தொழிலுக்காக அலைச்சல்களும் உண்டாகும். கல்விக்காக எடுத்த கடனை அடைப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் இன்று நன்றாகவே இருக்கும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் சம்பந்தமாக ஏற்பட்டு விலகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டி இருப்பின் அவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பிரிந்து போனவர்களை நினைத்து கவலைப்படுவீர்கள். பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு. தொழில் நிமித்தம் பயணங்களும் உண்டாகும். ஆதாயமும் உண்டாகும். இன்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் சஞ்சரிக்கிறார். உங்களது ராசியில் இன்று காலை 7:56 மேல் சந்திரன் பிரவேசிப்பதால் இன்று சற்று தடுமாற்றங்களும் விரைய செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். எனினும் அரசு தொழிலில் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அரசால் பாராட்டு பெறுவீர்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமாக சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அனைவரையும் வேலை வாங்கும் திறமையும் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி வந்து சேரும். பெரியவர்களின் ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும்.
இன்று சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபம் மிகுதியாக இருக்கும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. வெறுப்பு இன்று சற்று அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் அனைவரிடத்திலும் சற்று வெறுப்பு தோன்றும் விதமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். உடலில் சற்று பலவீனம் ஏற்படும். சிறு சிறு மயக்கங்களும் இரத்த சம்பந்தமான நோயும் உங்களுக்கு ஏற்படும். சரியான முடிவை எடுக்க இயலாமல் சற்றே சங்கடத்தை அனுபவிப்பீர்கள். சிறு சிறு பிரச்சனைகளும் இதனால் குடும்பத்தில் ஏற்பட்டு விலகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். புதிய சொத்துக்கள் வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே சொத்து தர்க்கங்கள் வந்து விலகும். பெரியவர்களிடம் இன்று நீங்கள் கலகம் செய்வீர்கள். இன்று பலராலும் நீங்கள் பாராட்டுகள் பெறும் விதமாக நடந்து கொள்வீர்கள். அரசு தொழிலில் இன்று அதிகமான லாபம் உங்களுக்கு உண்டாகும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் நிமித்தம் பயணங்களால் எதிர்பார்த்த உதவி உண்டாகும். பேச்சாற்றல் அதிகமாகவே இருக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சாதகமான பலன் கிடைக்கும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்த விதமாக வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏற்பட்ட கலகங்களும் மறைந்துவிடும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் எப்போதும் இருந்தாலும் இன்று உங்களுக்கு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். இன்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம். இன்று விரய செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். சுப செலவுகளும் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த நபரின் உதவி வருவதற்கு சற்று தாமதமாகும். கடன் தொல்லையால் சற்று நிம்மதியை இழந்து காணப்படுவீர்கள். கற்பனை வளம் அதிகமாகும். எதிரி தொல்லைகளும் மறைமுக எதிரி தொல்லைகளும் உங்களுக்கு உண்டாகும். உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று வலுக்கும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு உண்டாவதால் மருத்துவ உதவி தேவைப்படும். வீட்டில் பெரியவர்களுக்காக அதிகமாக பணச்செலவுகள் செய்வீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான யோசனை உருவாகும். திடீர் பயணங்களால் இன்று அலைச்சலும் விரைய செலவுகளும் வந்து சேரும். திடீரென்று பயணங்கள் செய்வதன் மூலம் எதிர்பார்த்த நபரின் உதவி உங்களுக்கு கிடைக்காமல் போகும் வாய்ப்பும் உண்டாகும். முன்கோபம் சற்று அதிகமாகவே இருக்கும். இன்று அலுவலக பணி நிமித்தம் சற்று பிரயாசைகள் உண்டாகும். அதனால் உங்களுக்கு மன வருத்தங்கள் அதிகமாகும். உங்களது நண்பர்களின் உதவிகள் மூலம் நீங்கள் இன்று வாகனம் வாங்கவோ இடம் வாங்கவோ என்று ஒரு பாக்கியம் வந்து சேரும். பிள்ளைகளின் கல்விக்காக எடுத்த கடனை என்று தீர்க்க முடியாமல் சற்று சங்கடங்கள் கொள்வீர்கள். எனினும் அதற்கான உதவியும் உங்களுக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு கல்வி சம்பந்தமாக வெளியூர் பயணம் கை கொடுக்கும். ஒரு சிலருக்கு கல்வி சம்பந்தமான வேலை வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகமாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று வருமானம் அதிகமாகவே இருக்கும். சட்டத்துறையில் இன்று உங்களுக்கு சற்றே சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கேஸ் வழக்குகள் இருப்பின் அதனால் இன்று மன வருத்தங்களும் உண்டாகும். பூமி சம்பந்தமான தர்க்கங்களும் இன்று உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இன்று தனவரவு அதிகமாகவும் இருக்கும். செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். திடீர் பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் ஒரு சிலரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமலும் போய்விடும். ஒரு சிலருக்கு இன்று அனைத்து காரியங்களும் சாதகமாகவே இருக்கும். தடைகளும் விலகிவிடும் சூழ்நிலை உருவாகும். இன்று எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம் காலை 7:56 மேல். உங்களது ராசிநாதன் ராசிக்கு
6ஆம் இடத்தில் சூரியன், புதன், ராகு, சனியுடன் இருப்பதால் அரசு சம்பந்தமான வேலைவாய்ப்பு கிடைக்கும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். அரசு வழியில் ஆதாயம் பெறுவீர்கள். நடக்காது என்று நீங்கள் நினைத்த காரியங்கள் வெகு சுலபத்தில் நடந்து விடுவதால் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். திடீர் பயணங்களால், அரசு சம்பந்தமான பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். அரசு வழியில் ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசியலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அரசியல் சம்பந்தமாக புதிய பொறுப்புகள் வகிக்கும் பாக்கியமும் உண்டாகும். குடும்பத்தில் தனவரவு அதிகமாகும். செய்யும் தொழிலில் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பூமி சம்பந்தமான லாபம் அதிகமாகும். பூமி விற்பது, வாங்குவது போன்ற தொழில் செய்பவர்களுக்கும், வாகனம் வாங்குவது, விற்பது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபங்கள் உண்டாகும். மனைவி வழி ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். மனைவியின் சொத்துக்கள் உங்களுக்கு கைவரும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றிகளும் உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். வெளியூர், வெளிநாட்டிலிருந்து உங்கள் பிள்ளைகளோ அல்லது உறவினர்கள் வழி நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளுக்காக படிப்பு சம்பந்தமாக உங்களுக்கு வெளியூர் செல்ல வேண்டிய வாய்ப்பு உருவாகும். தொழில் நிமித்தம் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் வந்து சேரும். கூட்டு முயற்சிகள் வெற்றியாகும். தொழிலில் தனவரவு அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த வளர்ச்சி உண்டாகும். உணவு சம்பந்தமான தொழிலில் அதிகமான லாபங்கள் பெறுவீர்கள். புதிய கிளைகள் தொடங்க யோசனையும் உருவாகும். புதிய வாகனம் வாங்குவது சம்பந்தமாக, வீடு மனை வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அதற்கான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். தாயாரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தாயார் வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும். கேஸ் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த தன உதவியுடன் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் நீச்சபங்கமாகி இருக்கிறார். ராசிக்கு தசமஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம் 7:56 மேல் ஆரம்பம் ஆகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். இன்று எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வர வாய்ப்புகளும் உண்டு. இன்று வேலை நிமித்தமாக பயணங்களும் உண்டாகும். தாயார் வழி அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். சொத்து தர்க்கம் மாறிவிடும். திடீர் எதிரி தொல்லைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்பும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பொருள் உங்களது கைக்கு வரும். ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். வெகு தூர பயணத்தால் உடலில் அசதி ஏற்படும். இன்று உங்களுக்கு பயண அலைச்சலால் சற்று விரைய செலவுகளும் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். குடும்ப சொத்து வழக்குகள் சம்பந்தமாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். அனைத்து செயல்களிலும் துணிச்சலாக ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். காரிய சாதனை படைப்பீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். தொழிலில் தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொழில் மூலம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் வந்து சேரும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். அரசியலில் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசியலில் முக்கிய பொறுப்புகள் வகிக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். கலைத்துறையில் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். மனைவி கணவன் மூலம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். தகப்பனாருக்காக உங்களுக்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உங்களது உடல் நிலையிலும் சற்று அக்கறை கொள்வது நல்லது செய்யும். இன்று பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். மனமகிழ்ச்சி கிடைக்கும்.
தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் சஞ்சரிக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் சந்திரனின் சஞ்சாரம். காலை 7:56 மேல் சந்திரன் உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு செல்வதால் 2 நாட்களாக அனுபவித்து வந்த பிரச்சனைகளும் விலகி சந்திராஷ்டமம் விலகி விடுவதால் 8 மணிக்கு மேல் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். அலுவலக மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் மாறிவிடும். அலுவலக பணிச்சுமை குறையும். உங்களது எதிரி தொல்லைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நீங்கள் அதிகாரி என்றால் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் 2 நாட்களாக நீங்கள் அனுபவித்து வந்த மனக்கவலைகள் தீரும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளும் விலகும். பூமியால் ஏற்பட்ட தொல்லைகளும் விலகும். பூமி சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் இருப்பின் அவை சாதகமான பலனை தரும். குடும்ப உறவினர்கள் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். தொழில் நிமித்தம் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். இன்று உங்களுக்கு ஆடை அணிகலன் கிடைக்கும் நாளாக பெண்களுக்கு அமையும். ஆரோக்கியம் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மருத்துவ உதவி மூலம் உங்களுக்கு ஆரோக்கிய நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். வீட்டில் பெரியவர்களுக்காக சற்று மருத்துவ உதவி தேவைப்படும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் குடும்பத்தில் இனிப்பான செய்தி வந்து சேரும். சில பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் இருப்பது மாறிவிடும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். நாட்பட்ட கடனை அடைப்பீர்கள். கடன் மூலமாக இருந்து வந்த தொல்லைகளுக்கு முடிவு காண்பீர்கள். கல்வி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கல்விக்காக நீங்கள் இன்று அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்களால் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்காக இன்று அதற்கொரு முடிவை காண்பீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். தாயாரின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் காண்பீர்கள். அதற்கான மனக்கவலையும் உங்களுக்கு உண்டாகும். சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பூமி சம்பந்தமாக விளைபொருள்கள் மூலம் அதிகமான லாபத்தை பெறலாம். இன்று அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் இன்று சரியாக செய்து முடிப்பீர்கள். உங்களது மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீர்கள். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று காலை 7:56 மேல் உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். அதனால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் காலை 7:56 மேல் ஆரம்பம் ஆவதால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. தேவையில்லாத குழப்பங்கள் தொழில் செய்யும் இடத்தில் அலுவலக பணியில் உங்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வலுக்கும். கொடுக்கல் வாங்கலில் சற்று தாமதம் ஏற்படும். வரவேண்டிய பணம் வருவதற்கும் தாமதமாகும். குடும்பத்தில் சில கவலைகள் ஏற்படும். சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகள் என்று சற்று தள்ளி போகும். கேஸ் வழக்குகளால் சற்று மனதிற்கு நிம்மதி குறைவு உண்டாகும். இன்று எதிர்பார்த்தபடி அனைத்தும் நடப்பதற்கு தாமதமாகும். வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய வாய்ப்புகளும் சற்று தள்ளி போகும். அனைத்து செயல்களிலும் இன்று தாமதம் ஏற்படும். புதிதாக முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில் வரவு நன்றாகவே இருக்கும். தனவரவும் நன்றாகவே இருக்கும். தொழிலில் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். புதிதாக ஏதும் காரியம் செய்ய இருப்பின் அவை யாவும் தள்ளி போடுவது உங்களுக்கு நல்லது செய்யும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், நண்பர்களுடன் கலாய்ப்பது, அவர்களுக்கு மனதிற்கு வலிக்கும் விதமாக நீங்கள் ஏதாவது பேச அது பெரிய பிரச்சனையில் செல்லும் சூழ்நிலை இருப்பதால் சற்று கவனமாக நடந்து கொள்ளவும். வாக்குகளில் சற்று நிதானம் தேவை. பண விஷயமாக சற்று
கவனமாக இருப்பதும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பதும் நல்லது செய்யும். புதிய முயற்சியில் ஈடுபடுவது சற்று யோசித்து நிதானமாக செய்வது நல்லது. தொழிலில் இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். கால்நடைகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். புதிய கேஸ் வழக்குகள் செல்லாமல் இருப்பது நல்லது செய்யும். யாரிடமும் சண்டை சச்சரவுக்கு செல்லாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். இன்று கவனமாக இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான பலனாகவே இருக்கும். இன்று ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளது. உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனுடனும் சுக்கிரனுடனும் ராகுவுடனும் புதனுடனும் இணைந்துள்ளார். பூமி லாபம் உண்டு. பூமியால் உங்களுக்கு அதிகமான லாபங்கள் வரும் வாய்ப்பும் உண்டு. தொழிலில் நீங்கள் எடுத்த முடிவு சரியானதாக இருக்கும். கடன் தொல்லை சற்று அதிகமாகவே இருக்கும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசு அலுவலக பணிகள் இன்று சாதகமான பலனை தரும். புதிய முயற்சிகள் யாவும் கைகூடும். கூட்டுத் தொழிலில் சிறப்பான பலன் உண்டு. கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். தாமதமான செய்தியால் சற்றே மனக்குழப்பங்கள் வர வாய்ப்பு உள்ளது, விலகும். தடைகள் யாவும் நீங்கிவிடும் வாய்ப்பும் உண்டு. சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தாயார் வழி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சட்ட சம்பந்தமாக துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் உண்டு. கேஸ் வழக்குகள் இன்று வெற்றி பெறும். குடும்ப வழக்குகள் சாதகமான பலனை தரும். எதிர்பார்த்த உதவி, நண்பர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வெளிநாடு பயணங்கள் கை கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கலைத்துறையிலும் இரும்பு சம்பந்தமான தொழில்களிலும் கட்டடம் சம்பந்தமான தொழில்களிலும் எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே இருக்கும். வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். நண்பர்களின் முயற்சியால் இன்று நீங்கள் புதிய தொழில் தொடங்க யோசனை செய்வீர்கள். புதிய தொழிலில் லாபம் அதிகமாக கிடைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். வாகன சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து பணவரவு உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு தொழில் மூலமாக கிடைக்கும். அரசு அலுவலக பணிச்சுமை குறையும். அரசால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். புதிய ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசு வழி உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். பெண்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். உடல் உபாதையால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். தலைவலி மற்றும் உடல் பிரச்சனைகள், இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு சற்றே அலைச்சலும் தூக்கமின்மையும் உண்டாகும். அதனால் சற்றே உடல் உபாதைகளும் உண்டாகும். வீட்டில் பெரியவர்களுடன் வாக்குவாதம் செய்வீர்கள். கடன் தொல்லைகள் சற்று அதிகமாக இருந்தாலும் அது தீருவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அதற்கான தன உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளின் படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் வந்து சேரும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பின் பூமி சம்பந்தமாகவோ அல்லது குடும்ப வழக்குகள் சம்பந்தமாகவோ கேஸ் வழக்கு கொடுத்திருப்பின் அவை சாதகமான பலனை தரும். பூமியால் லாபம் அதிகமாகும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவத்துறை சம்பந்தமாக வெளிநாடு அல்லது வெளியூர் பயணங்களால் லாபம் அதிகமாகவே இருக்கும். செய்யும் தொழிலில் இன்று தர்மம் உண்டாகும். ஆலய திருப்பணிக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள். சமுதாய பிரச்சனையில் ஈடுபடுவீர்கள். அரசியலில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக வாய்ப்பும் வந்து சேரும். அதற்கான பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். குடும்பத்தில் இனிப்பான செய்தி வந்து சேரும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இனிதே வெற்றியாக அமையும். இன்று தொழில் நிமித்தம் தனவரவு அதிகமாகவே இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். இனிய பயணங்களை மேற்கொள்வதன் மூலம் மனதிற்கு நிம்மதியும் கிடைக்கும். இன்று எதிர்பார்த்த
தனவரவு உங்களுக்கு அதிகமாகவும் இருக்கும். திடீர் யோகமும் பணவரவும் உண்டாகும். மனைவியின் சொத்து அல்லது கணவனின் சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏற்பட்டு இருப்பின் அவையாவும் விலகும். அது உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே இன்று அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். பிள்ளைகள் வழி அனுகூலமான பலன்களும் உண்டாகும். ஆதாயமும் உண்டாகும். படிப்பு சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.